சிதைந்த மனதில் சீரான எண்ணங்கள் மலர்வதில்லை. சிந்தித்தால் இது மோசமான விஷச்சூழல் என்பது விளங்கும் என்ற நன்னெறி வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். காந்தியின் 3 குரங்கு பொம்மைகள் விளக்காத வாழ்வியல் உண்மைகளை வேறெந்த வாசகம் விளக்கிவிடும்? வாய் திறந்து எதிர்மறை சொற்களை பேசாதே, செவிகளால் எதிர்மறை வார்த்தைகளை கேட்காதே, எதிர்மறையான எதையும் எவரையும் பார்க்காதே என்றுதானே குரங்கு பொம்மைகள் நமக்கு நாளும் பாடம் நடத்துகின்றன. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் வரை 1,60,000 முறை எதிர்மறை வாசகங்களையே கேட்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. நீ உருப்பட போவதில்லை, உனக்கு படிப்பு வராது, நீ மாடுதான் மேய்ப்பாய், நீ தண்டச்சோறு என்று வாய் திறப்பவர்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று புலம்பும் மனிதர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நான் நலமாக இருக்கிறேன், என் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் நலமாக உள்ளன. எனது ஒவ்வொரு செயலும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உலகத்திற்கு என் இருத்தல் பயனுள்ளதாக இருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் பரிபூரண ஆனந்தத்தை என்னால் உணர முடிகிறது என்று நம் உள்மனம் ஒவ்வொரு நாளும் ஓயாமல் உச்சரிக்க வேண்டும். இதுதான் பிரெஞ்சு உளவியலாளர் எமில் கூவி எல்லா நோய்களுக்கும் தரும் மாமருந்து என்கிறார். எதையும் உடன்பாட்டு முறையிலேயே சிந்தித்து பழக வேண்டும். உடன்பாட்டு எண்ணங்கள் செழுமையுறும்போது உள்ளத்தில் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்துவிடும். ஒளி வந்தால் இருள் மறைவது இயற்கைதானே. நன்றி, வணக்கம்.